நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க குடும்பங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஆச்சரியம் இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம், அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிடணும். இன்னைக்கு ஊழியமும் அதே தான். இன்னைக்கு நான் என்னை அதிகமாக கீழ்ப்படுத்தி ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக நான் வெயிட் பண்ணி பண்ற ஒரு காரியம், நீங்க சொல்றதுக்கு மிஞ்சி நான் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஆனா நீங்க ஒரு காரியம் சொல்றீங்க, அது என் திராணிக்கு மிஞ்சி இருக்குன்னா கூட நான் தைரியமா இறங்கி செய்வேன். ஏன்னா என்னை செய்ய சொல்றது சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க, நோவாவை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். என்னங்க அப்படி ஆண்டவர் கட்டளையிட்டாரு? பா நோவா, நான் தேசத்தை அழிக்க போறேன், தண்ணினால என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். நீ என்ன பண்ணு, நல்லா ஒரு ஆர்க், ஒரு பேழையை செஞ்சு அதுக்கு பக்காவான ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணு, பேழையை கட்டி முடிச்சிரு. அப்படி சொன்னாரா? ரொம்ப ப்ரிசைஸ்டா சொன்னாரு. நீ இந்த மரத்துல தான் பேழை செய்யணும், கொப்பேர் மரத்துல தான் என்ன பண்ணணும், அதுக்கு இத்தனை அடுக்கு இருக்கணும், அதுக்கு இத்தனை ஜன்னல் இருக்கணும், எதெல்லாம் உள்ள அலோ பண்ணணும், எதெல்லாம் அலோ பண்ணக்கூடாது, ப்ரிசைஸ்டா எல்லா பிளானையும் கொடுத்தாரா இல்லையாங்க? நம்ம ஆண்டவர் சபையை குறித்து எப்படி தெரியுமா திட்டம் வச்சிருக்கிறாரு? இது ஒவ்வொன்றும் தேவனுடைய ஊழியம் இருக்கும் என்றால் அது ஒவ்வொன்றும் ஆவியானவர் சொல்ற பிரகாரமே நடக்கும்னா நம்முடைய ஊழியத்துல எப்பொழுதுமே ஆச்சரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய குடும்பத்துல எப்பொழுதும் ஆச்சரியம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் அதிசயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இதேதான்